வேளமிளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த கழுகாசல ஞானம் என்ற வலைத்தளத்தில் ஞானச்சாரலாக சில செய்திகளை பதிவிட்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்று நான் கூற இருக்கின்ற செய்தி, நம் நாட்டிலே இறைவனை முற்றிலும் அறிந்து உணர்ந்த ஞானிகள் வாழ்வில் இறைவன் நேரடியாக பலவிதமான அமானுஷ்யங்களையும் கற்பனை கெட்டாத சில நிகழ்வுகளையும் அன்றிலிருந்து இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் சில நூறாண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மை சம்பவம், தூத்துக்குடி அருகே உள்ள ஒரு ஊரிலே ஒரு கடந்த சிவஞானிக்கு அவர் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவமும், அடுத்த பகுதியாக இந்த கர்மாக்களினுடைய ரகசியம் என்ற அடிப்படையில் நன்மை செய்கின்ற பலர் துன்பப்படுகிறார்கள், தீமை செய்பவர்கள் மீண்டும் மீண்டும் நன்றாகவே இருக்கிறார்கள் என்று பலருக்கும் ஒரு கேள்வி அன்றிலிருந்து இன்று வரை இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கான விடை மகாபாரதத்திலே ஒரு கதையில் ஒரு பகுதியில் வருகிறது. அந்த கதையை நான் இதிலே கூறியிருக்கிறேன். ஒரு மனிதன் அளவிலாத புண்ணியத்தை செய்தால் அவன் இந்திர பதவியை அடைகிறான். அந்த புண்ணியம் தீரும் வரை அவனை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்பது இறைவனுடைய நிர்வாகம். அந்த புண்ணியத்தை தீர வைப்பதற்கான வழிகளையும் இறைவன் வகுத்திருக்கிறார். பாவங்கள் மிகுதியாக செய்துவிட்டவன் புண்ணியத்தை எப்படி ஈட்டுவது என்பதற்கான வழிமுறைகளையும் இறைவன் வகுத்திருக்கிறார். கொடிய பாவத்தை செய்தவன் அந்த பாவத்தை கரைப்பதற்காக சில வழிகள், உபாயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அளவில்லாத புண்ணியம் இருக்கிறது, மலையளவு இருக்கிறது, நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று செயல்பட முடியாது, அந்த புண்ணியம் ஒரு நொடிப்பொழுதிலே கரைந்து போய்விடும் என்கிற உண்மையையும், அளவிலாத பாவம் செய்துவிட்டோம், இது என்று கரையப் போகிறது என்று மனம் கலங்கி பதைக்க வேண்டாம், அதற்கும் வழி இருக்கிறது என்ற உண்மையையும் அந்த சம்பவம், அந்த கதை விளக்குவதாக இருக்கும். ஆகவே இதைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டு பயனடையலாம். இதிலே நம்முடைய நாட்டு ஞானிகளுடைய வாழ்விலே நடந்த செய்திகளெல்லாம் இறைவனுடைய பெருமையை நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல அடிப்படையாக இருக்கிறது. அவற்றில் ஒன்றிரண்டை நான் கூறுகிறேன். சுமார் ஒரு 200 ஆண்டு காலத்திற்கு முன்பாக கோவில்பட்டிக்கு கிழக்கே பசுவந்தனை என்ற ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்திலே ஒரு சற்று வளமையான குடும்பத்திலே ஒரு 4-5 ஆண் மக்களிலே கடைசி மகனாக ஒரு மனிதர் பிறந்தார். அவர் பெயர் சங்கு என்று கூறப்படுகிறது. இந்த சங்கு என்பவர் தன்னுடைய விவசாய வேலைகள், தங்களுடைய சகோதரர்கள் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை, தங்களுடைய வயல் வேலைகளை எல்லாம் அவர் செய்வார். அந்த காலங்களிலே கமலை என்று மாடு வண்டி மாட்டை கட்டித்தான் அதன் மூலமாக கிணற்றிலே தண்ணீர் இறைக்கிற வழக்கம் உண்டு. இன்று மின்சார மோட்டார் மூலமாக தண்ணீர் எடுத்து நாம் பயன்படுத்துகிறோம். சமீப காலமாக ஒரு 50-55 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட அந்த கமலையில் தான் தண்ணீரை இறைக்க வேண்டும். இவற்றையெல்லாம் காலையிலிருந்து மாலை வரை கமலையிலே தண்ணீர் இறைக்க வேண்டுமென்றால் இறைத்து கொண்டே இருப்பார். அதன் பிறகு அங்கே வழியில் போகின்ற யார் என்ன வேலையை சொன்னாலும் அவர் செய்வார். இந்த விறகு கட்டை தூக்கி அங்கே கொண்டு போய் போடு என்றால் அதை போடுவார். ஏன், எதற்கு என்ற கேள்வி அவர் யாரிடமும் கேட்டதில்லை. அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞான நிலையில் அவர் இருந்தார். எந்த மனிதன் நம்மை வேலை வாங்குகிறான், அவன் யார், ஏன் நாம் அதை செய்கிறோம் என்பதெல்லாம் அவர் சிந்திப்பதில்லை. அவர் ஒரு பற்றற்றவரும் பரம ஞானியுமான அந்த சங்கு சுவாமிகள் இந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு அந்த ஊரிலே வாழ்ந்தார். இவரை ஏறக்குறைய ஒரு பைத்தியக்காரன் என்று அவர்கள் முடிவு கட்டிவிட்டார்கள். இந்த உலகம் பெரும்பாலும் பணம் சேர்க்க தெரியாதவர்களையும், இந்த உலகத்திலே சொத்து சுகங்களை சேர்த்து வைக்க தெரியாதவர்களையும் பைத்தியம் என்று சொல்வது அன்றிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. காரணமில்லாமல் உதவி செய்தாலும் அவனை பைத்தியக்கார பட்டியலில் சேர்த்து விடுவார்கள். கையில் கிடைத்த பொருள்களை மனம் போனபடி செலவிட்டு விட்டாலும் அவனை ஊதாரி என்றோ பிழைக்க தெரியாதவன் என்றோ ஒரு முத்திரையை குத்துவார்கள்.
இது காலம் காலமாக நடந்துதான் வருகிறது. பெரும்பான்மையான மனிதர்கள் எதை மதிக்கிறார்களோ அதை அவன் பெற்றிருந்தால் மட்டுமே அவன் மனிதனாக கருதப்படுகிறான். பெரும்பான்மை மனிதர்கள் விரும்பாத விஷயங்களில் ஒரு மனிதன் அதிக ஆர்வம் காட்டிக் கொண்டிருந்தாலோ, இறை வழிபாட்டிலோ அல்லது இதுபோல எந்த விதமான பேதங்கள், ஜாதி மத பேதங்கள், இன மொழி பேதங்களை எல்லாம் கடந்து வாழ்கின்ற ஒரு நபரை இந்த உலகம் சரிவருகிறது. பெரும்பான்மையான மனிதர்கள் எதை மதிக்கிறார்களோ அதை அவன் பெற்றிருந்தால் மட்டுமே அவன் மனிதனாக கருதப்படுகிறான். பெரும்பான்மை மனிதர்கள் விரும்பாத விஷயங்களில் ஒரு மனிதன் அதிக ஆர்வம் காட்டிக் கொண்டிருந்தாலோ, இறை வழிபாட்டிலோ அல்லது இதுபோல எந்த விதமான பேதங்கள், ஜாதி மத பேதங்கள், இன மொழி பேதங்களை எல்லாம் கடந்து வாழ்கின்ற ஒரு நபரை இந்த உலகம் சரிவர ஏற்காது. சொல்லுகின்ற நபர் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலையில் அதிகாரத்திலோ, அந்தஸ்திலோ, பண வசதிகளிலோ பெரியவராக இருந்தால் அவர் கூறிய செய்தி சிறிதாக இருந்தாலும் கூட அதற்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த உலகம் கொடுக்கிறது. சொல்லுகின்ற நபரே ஒரு பலகீனமாக இருக்கிறார், எந்த வகையிலும் ஒரு பெரிய ஒரு சிறந்த நிலையை அவர் பெறவில்லை என்றால் அவருடைய சொல் ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்று சொல்வார்கள். மனிதருடைய நிலையில் அவர்களை ஏழை என்று நினைத்தாலும் இறைவனுடைய சாம்ராஜ்யத்தில் அவர்கள்தான் மிகப்பெரிய செல்வந்தர்கள் என்ற ரகசியத்தை மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த ஒரு பரம ஞானியான சங்கு சுவாமிகள் இந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்திலே சிங்கம்பட்டி ஜமீன் என்பதை அனைவரும் கேள்விப்பட்டிருக்கலாம். அதிலே முடிசூட்டிய மன்னராக இருந்தவர் சமீபத்தில் தான் மறைந்தார். அவருடைய முன்னோர்களிலே ஒருவருக்கு மகோதரம் என்ற ஒரு வியாதி இருந்தது. இந்த வியாதிகளிலே மகோதரம் என்றால் பெரிய வயிறு மிக பெரிதாக ஆகிவிடுவது மகோதரம் என்று கூறப்படும். அந்த வியாதிக்கு அப்பொழுது இருந்த காலங்களிலே வைத்தியர்கள் பல்வேறு மருந்துகளை கொடுத்து பார்த்தார்கள். எந்த மருந்திலும் அந்த நோய் குணமாகவில்லை. இவர் பொதுவாகவே இறை நம்பிக்கையும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையும் உள்ள ஒரு ராஜாவாக விளங்கிய காரணத்தால் இவர் சிதம்பரம் நடராஜ பெருமானை நோக்கி இந்த நோயை அங்கு சென்று தீர்த்து கொள்ளலாம் என்று அங்கே புறப்பட்டு சென்றார். அந்த நடராஜ பெருமானுடைய சந்நிதியிலே ஒரு வாரம் இருந்து உணவை தவிர்த்து இந்த நோயை எப்படியாவது குணப்படுத்து என்று ஒரு சங்கல்பம் மேற்கொண்டு அவர் அந்த சிதம்பரத்தில் இருந்தார். ஒரு வாரமாகியும் அவருடைய நோய் குணமாகவில்லை. சரி, இனி நாம் இந்த உடம்போடு வாழ்ந்து பயனில்லை என்று அங்கே உள்ள குளங்களிலே குதித்து உயிரை விட்டு விடலாம் என்று மனதிலே எண்ணம் கொண்டு அதை செயல்படுத்த முனைகின்ற பொழுது நடராஜ பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, அப்பனே, நீ கோயில்பட்டிக்கு கிழக்கே பசுவந்தனை என்ற ஊருக்கு செல். அங்கே என்னுடைய அடியவன் ஒருவன் இருக்கிறான். அவனை சென்று நீ பார். அவர் பெயர் எதையும் குறிப்பிடவில்லை. அங்கே ஒரு ஞானி ஒருவன் இருக்கிறான், எனக்கு மிக வேண்டியவன். அவனிடம் சென்றால் உன்னுடைய நோய் தீர்வதற்கு வழி இருக்கிறது. நீ உயிரை மாய்க்க வேண்டாம் என்று கூறி நடராஜ பெருமான் மறைந்தார். மகிழ்ச்சி அடைந்த அந்த ராஜா அங்கிருந்து தன்னுடைய படை பரிவாரங்களோடு அவர் சில நாட்கள் பயணம் செய்து இந்த பசுவந்தனை என்ற ஊரை வந்து அடைந்தார். அது மிகச்சிறிய கிராமம். இப்பொழுதும் கூட அது கிராமமாக இருக்கிறது. அப்பொழுது மிகச்சிறிய ஒரு கிராமமாக இருந்திருக்கிறது. அங்கே மகாராஜா வருகிறார் என்று அவர் படை பரிவாரங்களுடன் வருகிறார். இந்த ஊர் ராஜா என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு மகாராஜா, ஏது இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்ன என்று அங்குள்ள மக்கள் கேட்டபோது, இங்கே ஒரு பெரிய மகான் இருப்பதாக எனக்கு தகவல் இருக்கிறது. அந்த மகான் அப்படி ஏதேனும் யாரும் இருக்கிறார்களா என்று அவர் கேட்டார். அந்த ஊர் மக்கள், இப்படி இந்த ஊரிலே யாரும் மகான் என்றோ பெரிய ஒரு ஞானி என்றெல்லாம் யாருமே இல்லையே என்று அவர்கள் கூறினார். இவர் ராஜா மீண்டும் கேட்டார், இல்லை, எனக்கு நம்பகமான ஒரு தகவல், இங்கே ஒரு பெரிய ஒரு மகான் ஒருவர் இருக்கிறதாக தெரிகிறது என்று மீண்டும் கேட்கவே அங்குள்ள மனிதர்கள், ராஜா, நீங்கள் கேட்பது போலெல்லாம் இங்கு பெரிய ஞானிகளோ துறவிகளோ யாரும் வரவில்லை, இங்கு இருக்கவும் இல்லை. இந்த மக்கள் சிறிது யோசனை செய்து, வேறு ஏதேனும் யாராவது உங்களுக்கு குறிப்பிடத்தகுந்த அளவில் யாரும் இருக்கிறார்களா என்று மீண்டும் கேட்டவுடன், ஒன்றுமில்லை, ஒரு சங்கு என்று ஒருவன் இருக்கிறான். அவன் யார் என்ன வேலை சொன்னாலும் செய்வான். காலையிலிருந்து மாலை வரை தண்ணீர் இறைத்து கொண்டிரு என்றால் இறைத்து கொண்டே இருப்பான். போகின்ற வழியிலே யார் எந்த வேலையை சொன்னாலும் எதிர்கேள்வி கேட்காமல் அந்த வேலையை செய்து கொண்டே இருப்பான். அவன் ஏறக்குறைய ஒரு அரை பைத்தியம். நீங்கள் மகாராஜா சென்று பார்க்கக்கூடிய அளவிலே அந்த நபர் ஒரு ஆள் அல்ல, அவன்தான் ஒருவன் இருக்கிறான் என்று அவர்கள் கூறினார்கள். சரி, அந்த நபரையாவது நான் பார்க்கிறேன் என்று இந்த ராஜா கூறவும், ஒரு மரத்தடியில் இருந்த அந்த சங்கு சுவாமிகளிடம் மகாராஜா அழைத்து செல்லப்பட்டார். சங்கு சுவாமிகள் என்ற அந்த மனிதர், அந்த ஞானி, அவர் முன்பாக இந்த மகாராஜா வணங்கி நின்றார். அவரை ஏறெடுத்து பார்த்த அந்த சங்கு சுவாமிகள், என்னப்பா, சிதம்பரம் நடராஜ பெருமான் உன்னை என்னிடம் அனுப்பிவிட்டாரா என்று கேட்டார்.
கேட்டவுடனே ராஜாவுக்கு தெரிந்துவிட்டது, நாம் தேடி வந்த ஒரு மகான், அந்த ஞானி இவர்தான் என்று. அங்கு அந்த ஊர் மக்களுக்கும் ஒரு அதிர்ச்சி. ஆகா, இவன் ஒரு பைத்தியம் என்றல்லவா நினைத்து கொண்டிருக்கிறோம், இவன் இவ்வளவு தெளிவாக கூறுகிறானே என்று அவர்களும் வியந்து நின்றார்கள். ராஜா அவர் காலிலே விழுந்து பணிந்து நடராஜ பெருமானுடைய உத்தரவை கோரினார். சரி, எனக்கு தெரியும் என்று சொல்லி தன்னுடைய தவசக்தியினால் ஒரு மாம்பழத்தை வரவழைத்து, இந்த மாம்பழத்தை சாப்பிடு, உன்னுடைய நோய் குணமாகும் என்று அவர் கொடுத்தார். அதை சாப்பிட்டவுடன் அவருக்கு அதுகாலம் இருந்து வந்த அந்த மகோதரம் என்ற வியாதி உடனடியாக மறைந்தது. அந்த வயிறு எல்லோருக்கும் போல ஒரு இயல்பான ஒரு நிலைக்கு அந்த வயிறு வந்துவிட்டது. அதன் பிறகுதான் இந்த சங்கு சுவாமிகளுடைய பெருமை அந்த ஊர் மக்களாலேயே அறியப்பட்டது. அதன் பிறகு அவர் பல்வேறு திருப்பணிகளை செய்தார். அந்த பகுதி எட்டயபுரம் பல்வேறு இடங்களுக்கும் சென்று ஆலய திருப்பணிகள் செய்தார். குளங்களை வெட்டியிருக்கிறார். பல இடங்களிலே நீரூற்றுகளை காண்பித்து அந்த இடங்களிலே அவர்கள் நீரூற்று கிணறு தோண்டுவதற்காகவும் பல்வேறு உதவிகளை செய்து நீண்ட காலம் வாழ்ந்து அந்த ஊரிலே அவர் சமாதியானார். அவரை ஆவுடை சங்கு சுவாமிகள் என்று கூறுவார்கள். இன்னும் அவர் பற்றிய செய்திகள் இருக்கிறது. அந்த ஊரில் அவருடைய ஜீவ சமாதியும் இருக்கிறது. இதெல்லாம் வெகு தொலைவில் நடந்த காரியங்கள் அல்ல, ஒரு 2 நூற்றாண்டுகளுக்குள் நடந்த செய்தி. இப்படி இந்த ஞானிகள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்று கூற முடியாமல் இதை நடராஜ பெருமானை செய்திருக்கலாம். ஆனால் ஏன் அவர் செய்யவில்லை என்றால், ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஒன்றும் தெரியாத பைத்தியம் என்று மக்களால் நினைக்கப்படுகின்ற ஒரு சிவஞானியை அடையாளம் காட்ட வேண்டும் என்று அந்த தில்லை அம்பலவாணன் விரும்பிய காரணத்தால், இந்த ராஜா போய் பார்த்தால்தான் அவருடைய பெயர் பல இடங்களிலும் பரவும் என்ற ஒரு சூட்சுமத்திற்காக அந்த நடராஜ பெருமான் அவரை அங்கு அனுப்பி இந்த திருவிளையாடலை நடத்தினார். சரி, அன்றெல்லாம் நடந்தது, இப்பொழுதெல்லாம் அதுபோல் நடக்கிறதா என்று கேட்பவர்களும் பலர் இருக்கவே செய்கிறார்கள். ஏனென்றால் மனிதர்களுக்கு அவ்வப்பொழுது இறைவன் உடனடியாக தோன்றிக்கொண்டே இருக்க வேண்டும், தோன்றிக்கொண்டே எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கடவுள் இருக்கிறாரா என்றால் ஏன் இந்த அட்டூழியக்காரன் எல்லாம் இன்னும் இருக்கிறான், தண்டனை உடனே ஏன் கிடைக்கவில்லை, இப்படியெல்லாம் பல கேள்விகள் என்னிடம் கேட்பவர்கள் கேட்டவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இறை ரகசியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஒரு நிர்வாகத்தை நடத்துகிறார். அந்த நிர்வாகத்தில் பல அமைப்புகளை அவர் வைத்திருக்கிறார். எந்த விதமான பிழையும் இல்லாமல் அந்த நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நடந்து கொண்டிருக்கிற அந்த நிர்வாகத்தில் மனித நிர்வாகம் போல் எந்த காலத்திலும் தவறு நிகழாது. அந்த விதியை மீறுவது என்பது அரிதிலும் அரிதான சிலருக்கு மட்டுமே சாத்தியமாகுமே தவிர மற்ற எல்லோரும் விதிக்கு கட்டுப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். மனிதன் இன்றைக்கு அவன் செய்கின்ற காரியங்களை வைத்து கொண்டுதான் ஒரு மனிதனை அளவீடு செய்கிறான். அவனுடைய முந்திய பிறவியினுடைய பாவமும் புண்ணியமும் மனிதர்களுக்கு தெரிவதில்லை. இனி அடுத்து அவன் எந்த நிலைக்கு போவான் என்பதையும் அவர்கள் உணர்வதில்லை. இன்று சம்பந்தமே இல்லாமல் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் ஏன் இந்த துன்பத்தை அடைகிறான் என்பதை இவர்கள் நினைப்பதில்லை. அவனுக்கு விவரமில்லை, கஷ்டப்படுகிறான். ஏதோ அவனுடைய நேரம் நோயில் அவதிப்படுகிறான், ஏதோ அவனுடைய நேரம் பிச்சை எடுக்கிறான், இப்படித்தான் சொல்வார்களே தவிர, இந்த மனிதனுக்கு ஏன் இந்த அவல நிலை வந்தது, இதற்கு என்ன காரணம், பாவமா புண்ணியமா, பிறக்கும் பொழுதே ஏன் ஊனமாக பிறக்கிறது குழந்தைகள், பிறக்கும் பொழுதே துன்பத்தில் பிறக்கிறது, பிறக்கும் பொழுதே மிகப்பெரிய செல்வந்தனாக பிறக்கிறது, பல்வேறு கோடிகளுக்கு அதிபதியாகவும் வாழ்கிறார்கள், ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமலும் வாழ்கிறார்கள். இப்படியெல்லாம் ஏன் இந்த பேதங்கள் இருக்கிறது என்பதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணங்களை உலக அளவிலே கற்பித்து கொண்டிருக்கிறார்கள். அது சமுதாய அமைப்பு காரணம் என்பார்கள், அரசியல் அமைப்பு காரணம் என்பார்கள், அல்லது அந்த மனிதனுடைய திறமை குறைவு என்பார்கள். இப்படி பல்வேறு காரணங்களை அவரவர்களுக்கு தோன்றியபடி சொல்லலாம். இதில் பல்வேறு உண்மைகள் பொதிந்து கிடக்கிறது. ஆகவேதான் இந்த இறைவனுடைய நிர்வாக ரகசியங்கள் என்பதை நான் அடிக்கடி கூறுகின்ற காரணம். மகாபாரதத்திலே ஒரு கதை ஒன்று உண்டு. தேவலோகத்திலே இந்திரனுக்கு ஒரு முறை ஒரு சாபம் ஏற்பட்டதால் மண்ணுலகிலே நீண்ட காலம் பல 1000 வருடங்கள் அவன் தபஸ் செய்து அந்த சாப நிவர்த்திக்காக வரவேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்திரன் இந்த சோழ நாட்டிலே ஒரு தலத்திலே நாணல் காட்டிலே மறைந்திருந்து அவன் அந்த தவத்தை ஏற்றி கொண்டிருக்கிறான். தேவலோகம் இந்திரன் இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தேவகுருவான பிரகஸ்பதி என்பவரை தேவகுரு என்று சொல்வார்கள். இந்த தேவகுருவிடம் எல்லா மனிதர்களும் சென்று, ராஜா இல்லாமல் ஒரு நிர்வாகம் சரியாக இருக்காது, ஆகவே இந்திரன் பல ஆண்டுகள் ஆகும் வருவதற்கு, அதுவரையில் இந்திரனுடைய பதவிக்கு தகுந்த ஒரு நபரை நியமிக்க வேண்டும், அதற்கு தாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நன்றாக ஆலோசனை செய்து பார்த்த அந்த தேவகுருவான பிரகஸ்பதி பூலோகத்திலே
சந்திர வம்சத்திலே நகுஷன் என்ற ஒரு ராஜா இருக்கிறான். அவன் சகல சாஸ்திரங்களையும் கற்றவன். தர்மநெறி தவறாமல் மிகுந்த புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கிறான். அவன் இந்த பதவிக்கு சரியாக இருப்பான் என்று அவர் கூறினார். சரி என்று ஏற்றுக்கொண்ட அனைவரும் அந்த நகுஷனை சென்று பிரகஸ்பதியினுடைய அந்த கருத்தை கூறினார்கள். நகுஷனும் மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த அமரர் தலைவன் என்ற பதவியை, இந்திர பதவியை ஏற்றுக்கொண்டான். பொதுவாக சபை கூடும் பொழுது ராஜா மற்றவர்கள் எல்லாம் வந்து விடுவார்கள். ராஜா சற்று தாமதமாக வருவார். அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செய்வார்கள். அதன் பிறகு இந்த பிரகஸ்பதி என்ற குரு வருவார். குரு வரும்பொழுது ராஜா உட்பட அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செய்வார்கள். இது வழக்கம். இப்படி சில ஆண்டுகள் போய்கொண்டே இருந்தது. இந்த பதவி, பணம் என்பதெல்லாம் ஒரு மனிதனுக்கு கண்களை மறைத்துவிடும் என்பது அன்றிலிருந்து இன்று வரை உண்மையாகத்தான் இருக்கிறது. பணம் என்ற ஒன்று வந்துவிட்டால் பெருத்திடு செல்வமாம் பிணி வந்துற்றிடில் கண் உருத்தெரியாமலே ஒளி மழுங்கிடும். மறுத்துளதோ வெனில் வாகடத்தில் இல்லை தரித்திரம் என்னுமோர் மருந்தில் தீருமால் என்று நம்முடைய பழைய பாடல், நீதி நூல் பாடல்கள் கூறுகிறது. ஒரு மனிதனுக்கு அளவற்ற செல்வம் என்பது பிணி என்று நம்முடைய ஞானிகள் கருதி இருக்கிறார்கள். அந்த அளவில்லாத செல்வம் என்ற ஒரு பிணி வந்தவுடன் இப்பொழுது கண்களை மறைக்கின்ற கேட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வியாதியை அறுவை சிகிச்சை மூலமாக போக்குகிறார்கள். ஆனால் இந்த செல்வம் என்பது கண்ணுக்கு ஒரு திரையை போட்டுவிடும். அந்த திரை எப்படி என்றால், அது ஒரு வசதி படைத்த மனிதர்களையும் செல்வாக்கு படைத்த மனிதர்களையும் மட்டும் அடையாளம் தெரிந்து கொள்ளும். மற்ற சாதாரண மனிதர்களை அது பார்க்காது. அப்படி ஒரு விசித்திரமான ஒரு நிலை அதற்கு ஏற்படும். ஏனென்றால் அந்த செல்வ லட்சுமி, அந்த லட்சுமி என்ற அந்த தனலட்சுமியினுடைய அருளத்தையும் அந்த உலகம் மிக மிக விரும்புகிறது. லட்சுமிகள் 8 விதமாகவும் பல விதமாகவும் சொல்லப்பட்டிருந்தாலும் தனலட்சுமி வந்துவிட்டால் எல்லா லட்சுமியும் வந்து விடுவாள். அதுதான் உண்மையாகவும் இருக்கிறது. தனலட்சுமி வந்தால் தைரியலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, பாக்கியலட்சுமி என்று எல்லா லட்சுமிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வருவார்கள். அடிப்படையாக இருக்கிறது இந்த தனலட்சுமி என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அந்த செல்வம் வந்தவுடன் செருக்கு வந்துவிடும். கண் உருத்தெரியாமல் அதாவது சாதாரணமான மனிதர்கள் இவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இவனுக்கு உதவியர்கள் எல்லாம் மறந்து விடுவான். ஏனென்றால் அந்த செல்வம் என்ற அந்த பிணி அவனுடைய கண்ணை மறைக்கிறது. இதற்கு ஏதேனும் மருந்து வைத்திய சாஸ்திரத்தில் இருக்கிறதா என்றால், இந்த பார்வை குறையை சரி செய்வதற்கு மருத்துவத்தில் வழி இல்லை. பின் எப்படி சரி செய்வது என்றால், அதே மனிதன் செல்வத்தை இழந்து தரித்திரனாகிவிட்டால் அவனை அதுவரை மறைத்திருந்த அந்த கண் திரை போய்விடும். தரித்திரம் என்னுமோர் மருந்தில் தீருமால் என்று நம்முடைய முன்னோர்கள் பாடல்களாக இதை கூறினார்கள். ஏர்பெரும் இருநிதி செருக்கது எய்திடில் தேர் செவி உடையவர் ஓர்தரும் உறைவலர் ஊமையாகுவர், தேர் செவி உடையவர் செவிடராகுவர், கூர்விழி உடையவர் குருடராவரே என்று வேறு ஒரு பாடலும் கூறுகிறது. அந்த இருநிதி என்று சொல்வார்கள். சங்கநிதி, பதுமநிதி என்று குபேரனிடம் இருக்கின்ற செல்வத்தை இரண்டாக பிரிப்பார்கள். அந்த 2 நிதிகளையும் ஒரு மனிதன் பெற்று மிகப்பெரிய செல்வந்தன் ஆகிவிட்டால் அவனுடைய காது தேர்போல் விரிந்திருந்தாலும் ஏழை எளியவர்கள் சாமானிய மனிதர்களுடைய குரல்கள் அந்த காதிலே விழாது. அதுவரை எல்லா மனிதர்களிடம் விசாரித்து கொண்டு பேசிக்கொண்டு இருந்தவர்கள் தன்னை நிகர்த்த பணக்காரர்கள், செல்வந்தர்களை மட்டுமே அவர்களிடம் மட்டுமே பேசுவார்கள். மற்ற மனிதர்களிடம் அவர் பேச மாட்டார். முதலாளி அவர் ஒரு பெரிய நிலையில் போய்கொண்டிருப்பார். எல்லா மனிதர்களையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார். எல்லாரிடமும் பேசிவிட மாட்டார். அவருடைய அந்தஸ்திற்கு சமமான நபர்களை மட்டுமே அவர் பார்ப்பார். ஆகவே இந்த தேர் செவி உடையவர் செவிடராவரே, ஏழை எளிய மக்களுடைய குற்றம் குறைகள் அவனுடைய காதிலே விழாது. ஓர்தரும் உறைவலர் ஊமையாகுவர். அதுவரை பேசிக்கொண்டிருந்தவர்கள் அநாயகமாக பேசாமல் பலரிடம் ஊமல்கள் அந்த காதிலே விழாது. அதுவரை எல்லா மனிதர்களிடம் விசாரித்து கொண்டு பேசிக்கொண்டு இருந்தவர்கள் தன்னை நிகர்த்த பணக்காரர்கள், செல்வந்தர்களை மட்டுமே அவர்களிடம் மட்டுமே பேசுவார்கள். மற்ற மனிதர்களிடம் அவர் பேச மாட்டார். முதலாளி அவர் ஒரு பெரிய நிலையில் போய்கொண்டிருப்பார். எல்லா மனிதர்களையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார். எல்லாரிடமும் பேசிவிட மாட்டார். அவருடைய அந்தஸ்திற்கு சமமான நபர்களை மட்டுமே அவர் பார்ப்பார். ஆகவே இந்த தேர் செவி உடையவர் செவிடராவரே, ஏழை எளிய மக்களுடைய குற்றம் குறைகள் அவனுடைய காதிலே விழாது. ஓர்தரும் உறைவலர் ஊமையாகுவர். அதுவரை பேசிக்கொண்டிருந்தவர்கள் அநாயகமாக பேசாமல் பலரிடம் ஊமை போல் இருந்து விடுவார்கள். கூர்விழி உடையவர் குருடராவரே, கூர்மையான கண் பார்வை உடையவர்கள் சாமானியர்களை பார்க்காமல் குருடாகிவிடும். இவையெல்லாம் அவரை ஒட்டிய பணக்காரர்களை மட்டுமே பார்க்கும், அவருடைய சொற்களை கேட்கும், அவர்களிடம் மட்டுமே பேசும். இப்படி இந்த ஐம்புலன்கள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளுகிறது. இந்த செல்வம் என்ற அந்த தனலட்சுமி போய்விட்டால் அடுத்த நொடி பிளாட்ஃபார்முக்கு வர வேண்டியதுதான்.
இப்படி அநேக மனிதர்களை அன்றிலிருந்து இன்று வரை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. நானும் அதை பற்றியெல்லாம் இறைவனால் விளக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கும் அது விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நீண்ட காலம் இந்த இந்திர போகத்தையும் அந்த அரச மரியாதையும் அனுபவித்து வந்த அந்த நஹூஷனுக்கு மெல்ல மெல்ல அந்த ஆணவம் தலை தூக்கியது. தலை தூக்கிய காரணத்தால் எல்லோரும் நமக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். நாம் வந்த பிறகு இந்த பிரகஸ்பதி என்ற இந்த நபர் வருகிறார். இவர் வரும்பொழுது நாமும் எழுந்து நிற்க வேண்டியிருக்கிறது என்று சில நாட்கள் யோசித்தவர், ஒரு நாள் இவருக்கெல்லாம் நாம் ஏன் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எழுந்து நிற்காமல் அப்படியே உட்கார்ந்து கொண்டார். இதை பார்த்த பிரகஸ்பதி, சரி இவனுக்கு ஆணவம் தலைக்கேறிவிட்டது, இனி இந்த சபைக்கு வந்தால் நமக்கு மரியாதை இல்லை என்று அன்றிலிருந்து சபைக்கு வருவதை அவர் விட்டுவிட்டார். இதனால் இவனுக்கு இன்னும் வசதி கூடி போய்விட்டது. ஏனென்றால் அவர் ஒருவருக்குத்தான் இவன் மதிப்பு கொடுக்க வேண்டியிருக்கிறது. மற்றவர்களை இவன் மதிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகவே இவன் இஷ்டத்திற்கு தர்பார் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் மனிதனுக்கு இப்படியெல்லாம் ஒரு அதிகாரம், செல்வம் வந்தால் எல்லா சேட்டைகளும் அவனுக்கு வந்துவிடும். அப்பொழுது இந்திராணி தனியாக இருக்கிறாள். இந்திராணியிடம் போய் இந்திராணியிடம் பேச்சை கொடுக்க ஆரம்பித்தான். இந்திரன் சாபம் முடிந்து வருவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளாகிவிடும். நான் தான் இப்பொழுது இந்திரன், நீ என்னையே திருமணம் செய்து கொள்ளலாமே என்று அந்த இந்திராணியை இவன் தொல்லை செய்யத் தொடங்கினான். இவனுடைய தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு போகின்ற காரணத்தால் அங்குள்ள ரிஷிகள் எவரும் கூட அவர்கள் எல்லோரும் தங்களுக்கு தெரிந்தாலும் அதை காலம் வரட்டும் என்று அதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இவனுடைய தொல்லை அதிகமானவுடன் பிரகஸ்பதியிடம் இந்த இந்திராணி சென்று முறையிட்டாள். சுவாமி, இப்படி தொல்லை கொடுக்கிறான் இந்த நகுஷன், நீங்கள் தான் அவனை இந்திரனாக ஆக்கினீர்கள். இப்பொழுது அவன் மிகப்பெரிய அளவில் எனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். இதற்கு நீங்கள் தான் ஏதேனும் ஒரு வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். எல்லாவற்றையும் பார்த்த அந்த பிரகஸ்பதி, அம்மா அவனுடைய புண்ணியம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது, மலையளவு புண்ணியம் இருக்கிறது. ஆகவே இப்பொழுதுக்கு அவனை யாராலும் ஒன்றும் செய்வதற்கு வழி இல்லை. அவனுடைய புண்ணியம் தீர்ந்தால்தான் அவனுக்கு அந்த தண்டனைகள் வருமே தவிர, அந்த புண்ணிய பலத்தால் தான் அவன் அந்த இந்திர பதவியை அடைந்திருக்கிறான். அது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல என்று அவர் முதலில் கூறிவிட்டார். மீண்டும் இதை கேட்ட இந்திராணி, தாங்களே இப்படி கூறினால் நான் எப்படி நிம்மதியாக வாழ்வதற்கு வழி இருக்கிறது? ஏதேனும் ஒரு வழி உங்களுக்கு ஆக்கத் தெரிந்தவர்களுக்கு அழிக்கவும் ஒரு சூட்சுமமான வழிகள் தெரிந்திருக்கும். தாங்கள் ஏதேனும் யோசனை செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று மன்றாடி வேண்டிக் கொண்டாள். சரி என்று இது போன்ற நபர்களுக்கு 2 வழிகளும் தெரிந்திருப்பார்கள். அன்றிலிருந்து இன்று வரை அது இருக்கிறது. இறைவனே அதுபோல செய்கிறார். சரி அம்மா, அப்பொழுது நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதன்படி நீ நட என்று இந்திராணிக்கு சில யோசனைகளை கூறினார். என்ன என்றால், நீ இந்திரனுடைய ஆசைக்கு இணங்கியது போல நீ நடித்தால் போதும். நடி. உன்னிடம் வந்து பேசினவுடன் நீ நடித்து கொண்டு ஒரே ஒரு கட்டுப்பாடு, ஒரு கண்டிஷன் மட்டும் நீ அவனிடம் கூறு. என்ன என்றால், சப்த ரிஷிகளும் பல்லக்கு சுமக்க என்னுடைய மாளிகைக்கு நீர் வர வேண்டும் என்று மட்டும் ஒரு கட்டுப்பாடை நீ கூறு என்று பிரகஸ்பதி கூறினார். இந்திராணி கேட்டாள், சுவாமி அப்படி வந்துவிட்டால் என்ன செய்வது? நீ கூறு, அதன் பிறகு உள்ளதை பார்த்து கொள்ளலாம் என்று பிரகஸ்பதி கூறிவிட்டார். அதுபோல தினந்தோறும் தொல்லை கொடுக்கின்ற அந்த இந்திரனிடம் சரி அவனுடைய விருப்பத்திற்கு இணங்கியது போல இந்த இந்திராணி பாவனை செய்து, சரி நீங்கள் கூறுவதும் சரிதான், நீங்கள் நாளை காலை என்னுடைய மாளிகைக்கு வர வேண்டும் என்றவுடன் நகுஷன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். சரி வருகிறேன் என்றான். ஆனால் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், சப்த ரிஷிகளும் உங்களுடைய பல்லக்கை சுமக்க நீங்கள் வர வேண்டும் என்று கூறினாள். இது என்ன பெரிய வேலை, எல்லா ரிஷிகளுக்கும் நான் தான் தலைவன் இந்திரன், இவர்களை வேலை வாங்குவது எனக்கு ஒன்றும் பெரிய காரியமில்லை என்று அவன் கூறிவிட்டார். சரி, ஒரு செயலை செய்ய முயன்ற பிரகஸ்பதி அதற்கான முயற்சிகளையும் செய்ய வேண்டும். அவர் முதல் நாளே சப்த ரிஷிகளிடம் சென்று பணிந்து வேண்டிக் கொண்டார். உயர்ந்த மகான்களாகிய நீங்கள் அதர்மத்தை அழிப்பதற்காக ஒரு சின்ன ஒரு செயலுக்கு நீங்கள் உடன்பட வேண்டும். நாளை இவ்வாறு ஒரு சம்பவம் நடக்கும். இந்திரன் உங்களை பல்லக்கு சுமக்க கூப்பிடுவான். அப்பொழுது நீங்கள் பல்லக்கு சுமக்க வேண்டும் என்று இவர் வேண்டிக் கொண்டார். முக்காலமும் உணர்ந்த அந்த சப்த ரிஷிகளும் பிரகஸ்பதியினுடைய நோக்கத்தை தெரிந்து கொண்டு அதற்கு சம்மதித்தார்கள். மறுநாள் காலையில் இந்திரன் உத்தரவு போட்டான். சப்த ரிஷிகளை அழைத்தான். நீங்கள் பல்லக்கு எனக்கு சுமக்க வேண்டும் என்றான். சரி, இவர்களும் தெரிந்து கொண்டார்கள். பிரகஸ்பதி ஏற்கனவே சொன்னது காரணத்தினால் சரி என்று இசைந்தார்கள். பல்லக்கு சுமக்கிறார்கள். அதன் முன்பகுதியிலே ஒரு பகுதியிலே அகஸ்திய முனிவர் அந்த பல்லக்கை சுமந்து செல்கிறார்.
அகஸ்திய முனிவரை குறுமுனி, குள்ளமுனி என்று கூறுவார்கள். அவர் மிகவும் உயரத்தில் குறைந்தவர் என்று கூறுவார்கள். அதற்கு தத்துவார்த்தமாக பல விளக்கங்களையும் கூறுகின்றார்கள். இவர்கள் மெதுவாக சென்ற காரணத்தால் இந்த நகுஷன் வலதுபுறம் சென்ற அந்த அகஸ்திய முனிவரை காலால் மிதித்து சீக்கிரமாகச் செல் என்று சர்ப்ப சர்ப்ப என்று கூறியதாக அந்த செய்தி கூறப்படுகிறது. சர்ப்ப என்றால் பாம்பு என்றும் ஒரு பொருள், விரைந்து செல் என்றும் ஒரு பொருள் இருப்பதாக வடமொழி அறிஞர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறு இதில் என்ன ஒரு வேடிக்கை என்றால், இமயமலை அளவு குவிந்திருந்த இவனுடைய புண்ணியம் சுலபத்தில் தீரக்கூடிய தன்மையில் இல்லை. ஆகவே பிரகஸ்பதி ஒரு யோசனையை செய்துதான், இந்த சப்த ரிஷிகள் எப்பொழுது இவனுடைய பல்லக்கை சுமக்கத் தொடங்கினார்களோ அப்பொழுதே இவனுடைய புண்ணியம், மலையளவு இருந்த புண்ணியம் மிக குறைந்த அளவு அத்தனையும் கரைந்து பனிக்கட்டி போல் உருகிவிட்டது. அதற்குத்தான் அவர் இந்த யோசனையை செய்தார். இப்பொழுது சுலபத்தில் அது தீராது. இந்த புண்ணியத்தை தீர்த்தால் ஒழிய இவனுக்கு தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதுவரை இந்திராணி பொறுக்க இயலாது. ஆகவே இந்த புண்ணியத்தை காலி செய்வதற்கான வழி என்ன என்பதை அவர் யோசித்து இந்த வழியை செய்தார். இவனுடைய புண்ணியம் ஏறக்குறைய 0 நிலைக்கு வந்துவிட்டது. 0 நிலைக்கு வந்தவுடனே தண்டனை கொடுக்க முடியுமா என்றால் அது மைனஸுக்கு போக வேண்டும். அதனால்தான் இந்த அகஸ்திய முனிவரை இவன் உதைத்தவுடன் அவர் ஏற்கனவே தெரிந்து கொண்ட அந்த ஞானிகள் சர்ப்ப சர்ப்ப என்றவுடன் அவர் சர்ப்ப பவதி என்று அகஸ்திய முனிவர் கூறிவிட்டார் என்று அந்த மகாபாரத செய்தி கூறுகிறது. சர்ப்ப சர்ப்ப என்றால் இவன் விரைந்து செல் என்ற ஒரு நோக்கத்திலே கூறிய அந்த வார்த்தை அகஸ்திய முனிவரால் சர்ப்பமாக ஆகு என்று அவர் மீண்டும் திருப்பி கூறியதால் அவன் ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பாக மாறி அந்த ஆகாயத்திலிருந்து தலைகீழாக பூமியில் ஒரு அடர்ந்த வனத்திலே விழுந்து விட்டான் என்று மகாபாரதத்தில் இந்த கதை கூறப்பட்டிருக்கிறது. சாபம் கொடுத்தவர்கள் எப்பொழுதும் அந்த சாபத்திற்கு ஒரு நிவர்த்தி என்று கொடுப்பார்கள். உடனே இந்த நகுஷனுக்கு எல்லா உண்மையும் தெரிந்து விட்டது. ஆகா, நாம் பதவி செருக்கிலும் பகட்டிலும் நம்முடைய கண் ஒளி இழந்து, அறிவிழந்து, மதி இழந்து நாம் தலைகீழாக பேயாட்டம் ஆடிவிட்டோம் என்று தெரிந்து கொண்டு முனிவர்களிடம் மன்றாடி கெஞ்சி எனக்கு சாப விமோசனம் கொடுங்கள் என்று கேட்டான். அவர்கள், நீ நீண்ட காலம் பல 1000 ஆண்டுகள் இப்படி மலைப்பாம்பாகவே இந்த வனத்தில் இரு. உங்களுடைய குலத்திலே சந்திர வம்சத்திலே ஒரு மிகப்பெரிய தர்மவான் என்று ஒருவன் வருவான். பாண்டுவினுடைய புத்திரர்களாக 5 பேர் வருவதிலே தர்மபுத்திரன் என்ற ஒரு பெரிய ஒரு நல்ல தர்ம நெறி பெற்ற ஒரு மனிதன் வருவான். அவனை எப்பொழுது நீ பார்க்கிறாயோ அப்பொழுது நீ மீண்டும் மனித வடிவம் பெறுவாய் என்று அவர்கள் சாப நிவர்த்தியையும் கூறிவிட்டு சென்றார்கள். அதுபோல் அந்த காண்டவ தகனம் என்று அந்த அந்த காட்டை அழிக்கும் பொழுது தர்மபுத்திரரை பார்த்து இந்த நகுஷன் மீண்டும் மனிதனாக மாறினான் என்றெல்லாம் மகாபாரதத்திலே செய்திகள் வருகிறது. ஆகவே மனிதர்களுக்கு என்ன நடக்கிறது என்ற ஒரு ரகசியம் தெரியாத காரணத்தால் இவ்வளவு அட்டூழியம் பண்ணுபவனை இன்னும் இவர் வைத்திருக்கிறார், அவர் வைத்திருக்கிறார், அதில் அப்படி நடக்கிறது, இப்படி நடக்கிறது என்றெல்லாம் ஆதங்கப்படுபவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த கதையை நான் கூறியது. அந்த புண்ணியம் தீரும் வரை அவன் அந்த சுகபோகங்களை அனுபவித்து கொண்டுதான் இருப்பான். அந்த புண்ணியம் எப்பொழுது அது உடனடியாக காலியாவதற்கும் வழி இருக்கிறது. ஒரு கேஸ் சிலிண்டரை ஒரு மனிதர்கள் இப்போ வீட்டிலே உபயோகிக்கிறார்கள் என்றால் 50 நாள் 60 நாள் வரைக்கும் வரும் என்றால் அதை அந்த ஒரே சீராக உபயோகித்து கொண்டிருந்தால் அது 60 நாள்களுக்கு வரும். ஒரே நாளிலே ஒரு 4 அண்டா வெந்நீரை போடு, பல சமையல்களை செய், எல்லா அடுப்பிலும் அதை நீ பயன்படுத்தி என்றால் அது 10 நாள்களிலே காலியாகும். அதற்கான வழிகளும் இருக்கிறது. அந்த காலக்கணக்கை இறைவன் தான் வகுத்திருக்கிறார். அவனுடைய புண்ணியத்திற்காக அவனுக்கு பல்வேறு செல்வங்களையும் செல்வாக்குகளையும் பதவி, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாவற்றையும் கொடுத்திருப்பார். அவன் அதை துஷ்பிரயோகம் செய்து கொண்டு வந்தால் விரைவில் அது அழியும். அதற்காக பொறுத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு கதைகளை சூரபன்மன் சிவபெருமானிடம் அளவில்லாத வரங்கள் வாங்கி 1008 அண்டங்களையும் 1008 யுகங்கள் ஆள வேண்டும் என்று வரம் பெற்று வந்தவன். வீரமகேந்திரபுரி என்று அவன் ஒரு பெரிய ஒரு நகரத்தை அமைத்து அனைவரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளிலே கொண்டு வந்து அந்த இந்திரனுடைய மகன் ஜெயந்தனை வரைக்கும் சிறைபிடித்து வைத்தான். அந்த ஜெயந்தனை அந்த சிறையிலிருந்து மீட்டு கொண்டு வந்தவர் முருகப்பெருமான். வீரபாக தேவர் முதலானவர்கள் அந்த சூரபன்மனை அழித்த பிறகு தேவர் சிறை மீட்டவர் அந்த முருகப்பெருமான்.
அப்படிப்பட்ட அந்த சூரபன்மனையும் ஒரு காலம் வந்த பிறகுதான் முருகப்பெருமானே நேரில் வந்து சொன்ன பொழுதும் கூட அவன் முருகப்பெருமான் ஒரு அளவிலா சக்தி உடையவர், சிவ அம்சம் என்று அவனுடைய அறிவு தெரிந்து கொள்ளவில்லை. அதுபோலவே ராவணன் என்று பல்வேறு அசுரர்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் எல்லாம் இந்த ஆணவம் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் தான் அசுரர்கள். அசுரர்கள் என்று ஏதோ எங்கோ இருக்கிறார்கள் என்பது நாம் நினைத்து மயங்க வேண்டியதில்லை. எவன் ஒருவன் தனக்கு தலைவனாக இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்துவிட்டு எல்லாம் தன்னால் நடக்கும், என்னுடைய பணபலத்தால் இதை நடத்துவேன், என்னுடைய அதிகாரத்தால் நடத்துவேன் என்று மமதை கொள்கிறானோ அவன்தான் அசுரனாக நாம் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த காலம் வரும்பொழுதுதான் நல்லதும் கெட்டதும் நடக்குமே தவிர இறைவனுடைய நிர்வாகத்தில் எந்த மனிதர்களும் தப்பிவிட முடியாது. வினைப்பயனால்தான் செல்வம், நோய், துன்பம், மகிழ்ச்சி அனைத்துமே இவனுடைய முந்திய பிறவிகளுடைய தொடர்ச்சியினால் தான் வருகிறதை தவிர எல்லோரும் கர்மத்தை கழிப்பதற்காகத்தான் இந்த பூமியில் பிறந்திருக்கிறார்கள். அந்த கர்மத்தை அவர்கள் கொண்டு வந்த வினையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த வினை தீர்ந்தவுடன் இந்த உடம்பும் மறைந்து போய்விடுகிறது. அதன் பிறகு மீண்டும் பல நிலைகளிலே தங்கி மீண்டும் ஒரு புதிய உடல் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி இந்த ரகசியங்கள் போய்க்கொண்டே இருக்கும். இதை மேலும் மேலும் விரித்து கூறிக்கொண்டிருக்கலாம். இறைவனுடைய அருள் இருந்தால் அடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே நான் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.